அந்த பிரிக்கப்பட்ட மக்கள் தான் ராஜா போகிறார், நாம போன்னு சொல்லி தேவனை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அதான் என்னுடைய ஆலயத்தை கள்ளக்குகையை ஆக்கினீர்கள் சொல்லி சாட்டெடுத்து அடித்தார். அப்பதான் எல்லாருக்கும் ஒரு வெறி வந்தது, இவரை கட்டாய கொலையில செய்ய வேண்டும். அப்பதான் சிலுவை அவரை பிளாத்து சொல்றாரு, இவரிடத்தில் ஒன்றையும் நான் எந்த குற்றத்தையும். ஆனால் பிளாத்து சொல்றாரு, கையை கழுவிட்டார். பிளாத்து என்ன பண்ணா? என்னை கூட நம்ம சொல்லுவோம், எனக்கு அந்த நம்பிக்கும் நீ என்ன பண்றீங்களோ அப்போ உன் மேல பாவம். அதனாலதான் கிபி 70ஆம் நூற்றாண்டில் ஒரு அரசன் வந்து தேவனுடைய ஆலயத்தில் சுட்டரிக்கப்பட்டு இடிக்கப்பட்டு எருசலேம்ல ஒரே ஒரு சேருதான் இருக்கிறது. எல்லாரும் தலை இடித்துக் கொண்டு மேசையை வர வேண்டும் என்று சொல்லி யூதர்கள் பயங்கரமாக கூக்குலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் சொல்றது, யூதர் சொல்றது, என் மேலும் என் பிள்ளை மேலையும் என் பாவம் சொன்னாங்க. ஆண்டுடைய சும்மா சொல்லக்கூடாது, யாரும் சபிக்கக்கூடாது. கிறிஸ்தவ பிள்ளைங்க சொல்றது, அந்த சிலுவரத்தில் இயேசு கிறிஸ்து 3 காரியம் சொல்றாரு. 3 காரியம்னா மக்களுக்காக செய்யறாரு. பிதாவே மன்னிக்கிறது. 7 நாள் படித்த ஆண்டவர், 6 நாள் உருவாக்கின ஆண்டவர் 7ஆவது நாள் என்ன பண்ணாரு? ஓய்வு நாள் என்று ஓய்ந்திருந்தார். அறிவாளர்களே, 7ஆவது வார்த்தை 4, 5, 6, 7 அவருக்கு என்று ஒப்பு கொடுத்தார். என் தேவனே நான் முடிந்தது என்று சொன்னார். முடிந்த வேத வாக்கியங்கள், நேர்பிரமாண புத்தகங்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாமே முடித்தார். 7ஆவது வார்த்தை நான் சுருக்கமாக முடித்து நான் எனக்கு கொடுக்கப்பட்ட 7ஆவது வார்த்தையை முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். பாருங்க, எல்லாம் கவனிங்க. 7ஆவது வார்த்தைக்காக இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்ததுன்னு சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிதாவேயர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் சிலுவையில கூட, கொல்கத்தா மேட்டில் கூட, கொலை நடுகிற இடத்தில் கூட உன்னையும் என்னையும் பார்த்து மன்னியும் என்று சொன்னார். மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட ரட்சகர் இன்றைக்கு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59 படிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59. அப்போது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறித்தார்கள். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் கல்லடித்தார்களாம். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இன்றைக்கு உனக்காக எனக்காக நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக 7ஆம் வார்த்தையை சொல்கிறது. இயேசு தம் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கிற ராஜா இன்றைக்கு நம்மோடு கூட உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் சொல்லுகிறாரு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மை வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் பிதாவுடைய சித்தத்தின்படி நிறைவேற்றினார். நியாயப்பிரமாண புத்தகத்தையும், மோசேயுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தையும், கட்டளைகளையும், சில எல்லாவற்றையும் நிறைவேற்றினப்படாரு. அவர் ஒப்பு கொடுத்ததுனால பிதாவு என்ன பண்ண மீது அன்பு பரிசுத்தேற்றவாளனை நமக்குள்ள அனுப்பி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இதோடு போவதல்ல, ஒரு தேற்றவாளனை பிதாவு அனுப்பி வைத்திருக்கிறார். அதை நினைவு கூறுகிறோம். இதெல்லாம் எப்படி நடத்திருக்கோம்? கொள்கை பெற்ற சிந்தனை பஸ்கா பண்டிகை கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் யூதர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்களும் எருசலேம்ல கூடி இருப்பாங்க. பண்டிகை நாள். அந்த பண்டிகை நாள் தான் சில பேர் அறிவர்கள் சொல்கிறார்கள்
அது அமாவாசைன்ற அந்த நாட்கள் தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம், அப்போ கூடுவார்கள். அமாவாசை என்ற நாட்கள் வரும். அந்த யூபிலி என்ற அந்த நாள் தான் மார்ச் மாசம் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி 15ஆம் தேதிக்குள்ள என்ன பண்ண வந்து பண்டிகை கொண்டாட வேண்டுமா, பஸ்கா பண்டிகை. இந்த பண்டிகை தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கிறார்கள். இந்த பண்டிகை தான் இயேசு கிறிஸ்துவை ராஜா என்று சொல்லி சிலுவை மரத்தில் தொங்க விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தான் உலகத்துக்கு ரட்சகர் என்று சொல்லி தன்னையே வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் இந்த வசனம் எல்லாம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. அவர் நல்லவர், அவர் தன்னை அர்ப்பணித்ததுனால பிதானவர் நம்மில அன்பு செலுத்தினார். வேத வார்த்தை நிறைவேற்றப்பட்டது. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 18 படி பார்க்கலாம். யோவான், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். பாருங்க, அவர் எப்படி பிதானவர் ஒரு குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். நம்ம நல்லா படிக்கிறோம் வேத வசனத்தை நல்ல மனதில். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அனுபவிக்கு இவ்வளவாய் கொண்டார். அப்போ தேவன் என்ன பண்ணாரு, ஒரு குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். எல்லாருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும். சமாரிய பெண்ணுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், இளைய பெண்ணுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அப்ப குஷ்டரோகிகளுக்கும் சுகம் கொடுக்க வேண்டும், கற்பவர்களுக்கும் கற்பவை கொடுக்க வேண்டும். 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஒரு பெண் என்ன பண்ணுங்க, பாதிக்கப்பட்ட பணம் எல்லாம் செலவு பண்ண மகளுக்கு கூட விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப குமாரன் வந்த பிறகுதான் நிறைய பேருக்கு விடுதலை. உயிரோட நாசன பண்ணாரு. பிதாவுடைய சித்தத்தின்படிதான் குமாரன் உங்களுக்கு வந்தார். இல்ல, குமாரன் வந்த பிறகுதான் அநேக பேருக்கு அற்புதம் நடந்தது. அதே போலதான் இந்த வசனம் மறுபடியும் படி பார்க்கலாம். 17 நீர் என்னை உலகத்தில் அனுப்புவது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். என்ன பண்றேன், உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ஆமென். பாருங்க, என்ன அனுப்புறது போல நான் அவங்களை அனுப்புகிறேன். அருமையானவர்களே, பிதாவுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்து எப்படி தன்னையே தன் ஆவியை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல இன்றைக்கு கூட அந்த பரிசுத்த ஆவியை கடவுள் மறுபடியும் நம்மளுக்கு கொடுத்து நீங்க இலவசமா போய் என் நாமத்தினால சுவிசேஷத்தை அறிவிங்கள். எசேக்கியேல் பாஸ்டர் வந்து நின்றாங்க போதும், அற்புதங்கள் அதிசயங்கள் யாரால, இயேசு கிறிஸ்துவினால. யாரால, இயேசு கிறிஸ்துவினால. 3 நாள் முன்னாடி நான் நைட் வீட்டில் இருந்தேன். பிரம்மபுரத்துல இருந்து ஒரு தம்பி, இவ்வளவு பேர் தம்பி, பேய் பிடிச்சிட்டு ஒரு அழகாச்சு. அங்க இருக்கிற 5 பேர் 10 பேர் அடக்கி பிடித்தல் ஒரு நாள் முடியவே நான் சாகடிப்பேன், நான் என்ன பண்ணுறேன், எங்களே குதிக்கிறோம். அப்படி இருக்கிற என்னோட கூட ஊழி செய்கிற பிரியகுமார் என்ன பண்ணாரு, என் அங்கிள் எனக்கு கொண்டு போங்க, கட்டாயம் அற்புதம். அல்லேலூயா. நான் ஒரு பெருமைக்காக சொல்லல. அந்த தம்பி பைக்கில் உட்கார வச்சுட்டு நான் இங்கேருந்து ஜாப் பண்ணிக்கிறேன். அந்த தம்பி கூப்பிட்டு பாஸ்டர் வராங்க, 10 பேர் வராங்க பைக்கில். எல்லாரும் அப்பா அம்மா உறவினர் எல்லாரும் வந்துட்டாங்க. நைட்டு 11 மணிக்கு எல்லாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து பயந்து கூட எல்லாரும். ஆனால் கூட ஒரு ஓரத்தில் கூப்பிட்டு நினைச்சிட்டு தம்பி வார்த்தை குறைச்சி ஏசுரத்தை சொல்லி அடிச்சு மூஞ்சில் அடிச்சுக்கணும். அந்த தம்பி தெளிவா யாரால கூடுது, இந்த மனுஷனால கூடாது, தேவனாலே. அதனால இலவசமா பெற்றுக் கொள்ளுங்கள், இலவசமாய். பிதானவர் இந்த ஆவி அவர் கொடுத்தது, அந்த ஆவி அவருடைய கருத்திலேயே எல்லா காரியத்தினால் ஒன்று கூட குறையலாமல் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். பிதாவே என் ஆவியை இதுதான் சப்ஜெக்ட். யூதர் என்ன பண்ணுவாங்கன்னா
லாஸ்ட்ல யூதர் என்ன பண்ணுவாங்க? தூங்கும்போது பிதாவை நோக்கி, பிதாவே யாவே தூங்கும்போது சொல்லுவாங்க. ஒவ்வொருவரும் தூங்கும்போது என்ன சொல்லுவாங்க? யூதர்கள் ஜெபிக்கும் போது என் ஆவியை, அந்த பாமரை அதனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து எல்லாமே முடிந்து விட்டது, எல்லாமே காரியம் செய்து விட்டேன், என்னென்ன பண்ணும் எல்லாமே பண்ணிவிட்டேன், என் ஆவி என்ன பண்றேன்? உன் கரத்துல இது கொடுத்துதான் வேத வார்த்தையை நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் 7வது வார்த்தை. இந்த வார்த்தையை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நாம் கூட இரவு நேரங்களில் தூங்கும்போது, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட நோய் இருக்கிறது, இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறது, இப்படிப்பட்ட பாரம் இருக்கிறது, இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்குது, ஆவி கலங்காதபடி என்ன பண்ணுங்க? முடியதையும் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலேயும் விசுவாசமாயிருங்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை நாம் உட்கொண்டு நாம் என்ன பண்ணோம்? அதன்படி நடக்க வேண்டும். அதான் சொன்னார், உன் துக்கம் ஆகையால் நீங்கள் அழுது புலம்பு, உலகமோ ஆனாலும் உன் துக்கம் ஏசப்பா கற்றுக் கொடுக்கிறார். அழுது புலம்புங்க. எசேக்கியேல் ராஜா அழுதார், என் வியாதி மரண வியாதி, நான் சாக போறேன். 15 வருஷம் என்ன பண்ற? கூட்டி கண்ணீரோடு விதிக்கிறவர்கள் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். நம்ம ஊழியத்துல நம்ம மற்றவர்களுக்கு என்ன பண்ணோம்? சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஊழியம் சொல்லாமே பாட்டு பாடி, கண்ணான பாட்டு பாடி, ஒரு வயசுல பாட்டு பாடி, எல்லா பாட்டும் பாட்டு நல்ல கரிமீனை துண்டு மாறித்தோ எவரும் உயிர்த்தெழுவா. என்ன பாட்டு? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீகம் இவ்வுலகத்துடன் இயேசுவே. அப்பா எல்லாம் படிக்க போற கைகளெல்லாம் வர போய் செத்து மாட்டு போய் எல்லாம் இயேசு பாட்டு போறோம். என்ன பிரயோஜனம்? கை கால் நல்லா இருக்கும்போது அருமையா இசைக்கலையை பாடும்போது எனக்குள்ள பெருத்த மகிழ்ச்சி. அப்ப இந்த இப்படி எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய எங்கோ இருக்கிற விடப்படாரு இந்த மத்தியில் வந்து தன்னுடைய ஆர்வத்தோடு செயல்படும் போது கர்த்தருடைய நாமம் அல்லேலூயா. அது போலதான் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்துவிட்டு பிதாவே கருத்துல யூதனுடைய பாமரையே செயல்பட்ட. நல்லா கவனிக்கணும். யூதர்கள் என்ன பண்ணார்களோ அதையே முடிவிலையும் செய்தார். 6 நாட்கள் எல்லா காரியத்தையும் முடித்தார். 7வது நாள் ஓய்வினார். 7 என்பது சாதாரண விஷயம் இல்லை. 7 எல்லாம் 7 வார்த்தை, 7 நாட்கள், 7 அப்பா இந்த அப்பா 2 மீனும் 7 என்ற அடிப்படை நிறைய பேர்த்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது பரிபூர்ணமான 7வது வார்த்தை, பரிபூர்ணமான வார்த்தை. அதனால பரிபூர்ணமா 7வது வார்த்தையை உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் அப்படியே சாய்ந்து விட்டார். அருமையான செபிக்கலாமா? நம்ம எல்லாரும் கணக்கிடுவோம். என் அன்பின் தகப்பனே, இந்த நாளில் 7வது வார்த்தை பேசும்படி அருமை பாஸ்டர் எசேக்கியேல் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. 7வது வார்த்தையில் ஒன்றுமே இல்லை, நிறைய சொல்லக்கூடியது ஒன்றுமே இல்லை. ராஜ்யம் திருப்பணிகள் பேர் உன்னை பிசாசுன்னு கூட சொன்னார்களப்பா, அதெல்லாம் தாக்கி பிடித்துக் கொண்டு பிதாவுடைய சித்தத்தின்படி மூலத்துக்கு வந்து அற்புதங்கள் அடையாளங்கள் நீ செய்தீரப்பா.